அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பு விரிப்புகளும் மேலே போர்த்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு நெருப்பு போர்வைகளும் உண்டு. இன்னும் இவ்வாறே அநியாயம் செய்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ எந்த ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு துன்பம் நாம் கொடுப்பதில்லை. அவர்கள் சுவனவாசிகளாக இருப்பார்கள். அவர்கள் அதிலேயே என்றென்றும் தங்கி இருப்பார்கள். தவிர இவ்வுலகில் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த குரோதத்தையும் அவர்களுடைய இதயங்களில் இருந்து நீக்கி விடுவோம். அவர்களுக்கு அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு உரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரியதாகும். அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிராவிட்டால் ஒரு காலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய தூதர்கள் உண்மை மார்க்கத்தையே நம்மிடம் கொண்டு வந்தார்கள். இதற்கு பதிலாக பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகவே நீங்கள் சுவனவதியின் வாரிசுகளாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து, எங்களுக்கு எங்கள் இறைவன் அளித்திருந்த வாக்குறுதியை நிச்சயமாகவும் உண்மையாகவும் பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு உங்கள் இறைவன் அளித்த வாக்குறுதியை நீங்கள் உண்மையில் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் ஆம் பெற்றுக்கொண்டோம் என்பார்கள். அப்போது அவர்களுக்கு இடையே அறிவிப்பவர் ஒருவர், அக்கிரமக்காரர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்று அறிவிப்பார். ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் நேர்வழியை விட்டு மனிதர்களை தடுத்து அதை கோணலாக்கவும் விரும்பினர். மேலும் அவர்கள் மறுமையையும் நம்பாது மறுத்தனர்.